என் சகோதரன். ஆ, நீ என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். மணவாட்டி தன்னுடைய மணவாளனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. மணவாட்டி தன்னுடைய மணவாளனுக்கு அருகில் இருக்கும்போது சற்று வெட்கப்படுகிறாள். இதனால் அவள் தன் மணவாளனிடமிருந்து சற்று தூரத்தில் விலகியே இருக்கிறாள். மணவாளன் தன்னை மணவாட்டியாக பாவிக்காமல் சகோதரியாக பாவித்தால் தன்னுடைய வெட்கம் நீங்கி போய்விடும் என்று எதிர்பார்க்கிறாள். ஒரு சகோதரி தன் சகோதரனிடம் நெருங்கி பழகுவது போல மணவாட்டியும் தன்னுடைய மணவாளனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையே உள்ள அன்பு தூய்மையானது, கற்புள்ளது, கள்ளம் கபடம் இல்லாதது. எல்லா விசுவாசிகளுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்தமான ஐக்கியத்தில் நெருங்கி இருக்க வேண்டும். ஒரு சகோதரி தன் சகோதரனோடு நெருங்கி இருக்கும்போது அவளை யாரும் நிந்திக்க மாட்டார்கள். விசுவாசிகள் தங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் கிறிஸ்துவானவர் விசுவாசிகளுடைய சகோதரராக இருப்பார். நாமும் அவருடைய சகோதரர்களாய் இருப்போம். நாம் கிறிஸ்துவுக்கு சகோதரராய் இருக்கும்போது கிறிஸ்துவானவருடைய கிருபையினால் அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு பங்காளிகளாகவும் இருப்போம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 2:11-13 வரை. இப்போது மணவாட்டி தன்னுடைய மணவாளனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறாள். மணவாளன் தன்னுடைய சகோதரனாய் இருக்கும்போது தன்னுடைய ஐக்கியம் இதைவிட நெருக்கமாய் இருக்கும் என்று மணவாட்டி வாக்கு பண்ணுகிறாள். நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்று சொல்லுகிறாள். வெளியிலே என்னும் வார்த்தைக்கு எல்லா இடங்களிலும் என்றும் எல்லோருக்கும் முன்பாகவும் என்றும் பொருள்படும். ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனை முத்தமிடுவது போல மணவாட்டி தன்னுடைய மணவாளனை எல்லோருக்கும் முன்பாக முத்தமிட ஆயத்தமாயிருக்கிறாள். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மனிதராக அவதரித்தார். அவர் மனுஷ சாயலை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நம்மை போல ஒரு மனுஷரானார். சபையானது கிறிஸ்துவிடம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது கிறிஸ்துவை தனக்கு அதிக சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். மேசியா இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக யூதர்கள் அவரை ஆவலாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். மேசியாவை விசுவாசிக்காதவர்களோ விசுவாசிக்கிறவர்களையும் மேசியாவையும் ஏளனம் பண்ணினார்கள். இப்போதோ எதிர்பார்த்த மேசியா வந்துவிட்டார். அவருக்காக காத்திருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் முன்பு அவர் மீது அன்பு கூர்ந்ததை விட இப்போது அவர் மீது இன்னும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவானவர் நம்முடைய சகோதரராய் இருக்கிறார். அவரை நாம் எங்கே பார்த்தாலும் அங்கே அவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா இடங்களிலும் அவரோடு ஐக்கியமாய் இருக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தன்னுடைய மணவாளன் தனக்கு ஒரு சகோதரனைப் போல இருக்க வேண்டும் என்று மணவாட்டி விரும்புகிறாள். மணவாட்டி தன்னுடைய விருப்பத்தை சொல்லும்போது, ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் என்று சொல்லுகிறாள்.